வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசானவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து என்னையும் ஓர் சிறந்த கருவியாக்கி இன்றைய சிந்தனையை மிகச் சிறப்பான முறையில் வழங்குவாராக. இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு வாழ்க்கை வாழ்வதற்கே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்டதே வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய வாழ்வதற்கே உருவாக்கப்பட்டவர்கள் மனிதர்கள். பிறரை குறை கூறிக்கொண்டோ பிறரிடமிருந்து எதையாவது எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்தோ மனக்கவலைகளுடனும் உடல் நோயுடனும் தான் பெரும்பாலான மக்கள் வாழ்ந்து வர்றாங்க. இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கும் யாரும் முயற்சி செய்யறது இல்லை. காரணம் தெரிஞ்சாலும் அதை சரி செய்ய முயற்சி செய்யறது இல்லை. ஒரு சிலர் மட்டுமே காரணத்தை சரியா தெரிந்து கொண்டு முறையாக மனசை பக்குவப்படுத்தி வாழ்றாங்க. இந்த மனசை பக்குவப்படுத்தி வாழ்றவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போதுதான் சுவாமிஜி அவர்களோட குறிக்கோளான உலக அமைதியும் சமாதானமும் கிடைக்குங்க. தனி மரம் தோப்பாகாது. தனி மனிதனாக ஒருத்தன் வாழ முடியுமா? முடியாது. ஒருவருக்கு எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் அவர் இந்த சமுதாயத்தை சார்ந்துதாங்க வாழ வேண்டிய நிலையில இருக்கிறார். மேன் இஸ் எ சோசியல் அனிமல் அப்படின்னு அறிஞர்கள் இதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. குழந்தையாக இருக்கும் வர உடலாலும் மனதாலும், வளர்ந்த பின் மனதாலும் பெற்றோரை சார்ந்து வாழும் மனிதன் அதன் பின்னாடி தன்னோட வாழ்க்கை முழுவதுமே சமுதாயத்தை சார்ந்தேதான் வாழ முடியுது. நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நாம எப்படி பழகுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் வரும். பொதுவா நம்ம வீட்டுல, சுற்றுப்புறத்துல, நம்ம வேலை செய்யற இடத்துல உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில நம்ம பத்தி என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு அதுக்கேற்றபடிதான் நம்மில் பலரும் வாழ்ந்து வர்றோம். பிறரது ஆலோசனைகளை கேட்பதுல தப்பில்லைங்க. ஒரே செயலுக்கு பல கருத்துக்கள் இருந்தா அவங்க தங்களோட வசதி சூழ்நிலைக்கேற்ப தனக்கும் பிறருக்கும் பாதிப்பில்லாத வகையில முடிவெடுத்து செயல்பட வேண்டியதுதான். அதுதான் நலம் பயக்கக்கூடியது. இல்லை என்றால் எடுப்பார் கை பிள்ளை என்றாகிவிடும். இதத்தான் நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி எல்லோரையும் திருப்திப்படுத்த நினைச்சா ஒருவரையும் திருப்திப்படுத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். நம் வாழ்க்கையின் சிற்பி நாம தாங்க. எப்படி ஒரு வீடு கட்ட வரைபடம் தயாரிச்சு பொருள் சேகரிச்சு திட்டமிட்டு செயல்படுறோமோ, எப்படி ஒரு கால்பந்து விளையாட்டுக்கு கோல் போஸ்ட் உள்ளதோ அது போல நாம் இந்த பிறவியில நமது வாழ்வின் குறிக்கோளை நிர்ணயித்து வாழ வேண்டுங்க. நம்மளுடைய எண்ணம் சொல் செயலால நமக்கும் மற்றவங்களுக்கும் உடம்புக்கும் உள்ளத்துக்கும் துன்பம் தரக்கூடாது. துன்பப்படும் பிறருக்கு நம்மால் முடிஞ்ச அளவு உதவியும் செஞ்சு வாழ்றதுதான் உன்னதமான வாழ்க்கைங்க. நம்ம கிட்ட உள்ள பொருள், அறிவு, குடும்ப நிலை, பிற வசதி வாய்ப்புகளின் அடிப்படையில வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதே முழுமையான வாழ்க்கை. நம்மளோட எண்ணங்கள் தான் நம் வாழ்க்கையை நடத்துகின்றன. அவர் தாட்ஸ் லீட் அவர் லைஃப்னு சொல்லுவாங்க. அறிஞர் எமர்சன் சொல்வார். கடந்த பிறவியை பத்தி நாம அறிஞ்சவங்க இல்ல, அடுத்த பிறவியை பத்தியும் நமக்கு தெரியாது. ஆனா நமது வாழ்வின் இன்ப துன்பங்களுக்கு நாம தான் காரணம் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளணும். அது தெரிந்து கொண்ட பிறகு இப்பிறவியில நமது வாழ்க்கையை நலமுற்றதாக அமைத்துக் கொள்ள வேண்டும். எல்லோருமே சுத்த வெளியிலிருந்து பிரம்மத்திலிருந்து வந்தவங்க தாங்க அப்படிங்கிறத நாம முதல்ல உணரணும். அப்படி உணர்ந்து கொண்டாதான் நமது வாழ்க்கை நமக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக, மகிழ்ச்சியானதாக, மன நிறைவானதாக அமையுங்க. கடனே அப்படின்னு வாழாம மகிழ்வோடு அப்பதான் வாழ முடியும். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயிர்ப்புகள், விஞ்ஞானம் ஓங்கி சிறப்புற்று வாழ்வோம் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன்.